இன்றைக்கி என்னென்னா, வாட்ச் யுவர் டயட். நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஐ கேவ் யூ மில்க், நாட் சாலிட் ஃபுட், ஃபார் யூ வேர் நாட் yet ரெடி ஃபார் இட். நான் உங்களுக்கு பிரியாணி கொடுக்கவில்லை, சாம்பார் சாதம் கொடுக்கவில்லை, ரச சாதம் கொடுக்கவில்லை, புளியோதரை கொடுக்கவில்லை. திடமான உணவுப் பொருட்களை உங்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு இன்னமும் பால் ஊட்டி கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நிறைய பேர் அது என்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சில பேர் மறுமையிலே இவருடைய மனைவி 5 கல்யாணம் பண்ணியிருந்தார், மறுமையிலே இந்த பெண் யாருக்கு மனைவியாக இருப்பார்னா கேள்வி கேட்டாங்க. பிதாவினுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஆண்டவருடைய வாழ்க்கையை குறித்தும் இன்னும் அநேக விஷயங்களை குறித்தும் உங்களுக்கு தெரியாததினாலே தப்பான அபிப்பிராயம் கொண்டு இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்துவிலே நாம் நடந்து வரும்போது ஆவிக்குரிய உண்மைகள், ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்துன்னு இருக்குது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அடிப்படையான விஷயத்தையே சொல்லி கொண்டு இருந்தால் அடுத்த விஷயத்துக்கு எப்போ போகிறது? இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்துவிலே வளர்ந்திருந்தும் நான் உங்களுக்கு பலமான போதனைகளை கொடுக்க முடியாமல் இன்னும் பாலை கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள் அப்படின்னு தலைப்பு சொல்லுது. As I write this chapter, we are watching our grandson and our granddaughter grow up. இந்த அத்தியாயத்தை நான் எழுதி கொண்டிருக்கும்போது எங்களது பேரனும் எங்களது பேத்தியும் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். பெக்கி இஸ் ஸ்டில் பீயிங் நர்ஸ்ட் பை ஹர் மதர், பட் ஜோனதான் இஸ் நவ் சிட்ஸ் அட் த டேபிள் அண்ட் யூசஸ் ஹிஸ் லிட்டில் கப் வித் வேரியிங் டிகிரீஸ் ஆஃப் சக்ஸஸ் ஹிஸ் டேபிள் வேர். அந்த சின்ன என்னுடைய பேத்திக்கு அவங்க அம்மா இன்னும் பால் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஜோனத்தான் அப்படிங்கிற என்னுடைய பேரன் சாப்பாட்டு மேசையிலே அமர்ந்து கொண்டு அவனுடைய சின்ன பாத்திரங்களை, தட்டுமுட்டு ஜாமான்களை வைத்து, ஸ்பூன் வைத்து ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். As children grow, they graduate for milk to meat. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவங்க பால் குடிப்பதை நிறுத்திவிட்டு மாமிசம் உண்ணவும், பருப்பு சாதம் உண்ணவும், திடமான உணவுப் பொருட்களை சாப்பிட துவங்குகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. What is the difference? The usual answer is that milk represents the easy things in the world, while solid food or meat in King James Version represent the hard doctrines. இந்த பால் என்பது ரொம்ப எளிமையான போதகத்தை குறிக்கிறது. சண்டே கிளாஸில் எப்படி பாடம் எடுக்கிறாங்க? எல்லாரும் கண்ணை மூடுங்க, முழங்கால் போட்டு ஏசப்பாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி, ஸ்தோத்திரப்பா, இப்படி தான் இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நீங்கள் ஜெபிக்க தெரியாதவர்களாக இருக்கிறீர்கள் இந்த உலகத்திலே. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நமக்கு பிதாவினிடத்தில் என்ன கேட்கணும் என்று கூட தெரியவில்லை. அதனால் ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். நாம் என்ன ஜெபிக்க வேண்டும், என்ன கேட்க வேண்டும் என்பது எப்பொழுது தெரியும் என்றால், ஆவிக்குரிய நிலையிலே நீங்கள் மேலும் மேலும் வளரும்போது தெரியும். எப்படி வளர்வீர்கள்? ஆண்டவரோடு பேசுகிற நேரத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். ஆண்டவரோடு எப்படி பேச முடியும்? அப்படி இல்லாமல் நேரம் இருக்குது. அந்த நிலைக்கு வரும்போது தான் நீங்கள் வளர்ந்து கொண்டே வருகிறீர்கள். நீ நிற்கும் போதும், நீ நடக்கும் போதும், நீ உட்காரும் போதும், நீ படுத்து கொள்ளும் போதும் இவைகளையே சிந்தித்து கொண்டீர்கள். அப்பொழுது இறைவனோடு நெருங்கிய தொடர்பு ஏற்படும். அப்பொழுது இறைவன் உங்களுக்கு சொல்லுவார், உன்னுடைய வாழ்க்கையின் திட்டம் இது, நீ இதற்காக ஜெபிக்க வேண்டும், நீ இப்படி ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்பொழுது அநேக உண்மைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எது உண்மை, எது மெய்யான பொருள் என்பதை சொல்லிக் கொடுப்பார்.
That passage seems to teach that milk represents what Jesus Christ did on earth, while solid food concerns what he is doing now in heaven. இந்த பகுதி எதை சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது என்னென்னவற்றையெல்லாம் குறித்து சொன்னாரோ அந்த அடிப்படையான காரியங்களை பால் என்கிறது. அதே நேரத்தில் திட உணவு என்று சொல்வது இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ பரலோக ராஜ்யத்தில் அதை குறிப்பிட்டு சொல்கிறது என்று சொல்கிறார். The writer of Hebrews wanted to teach his readers about the present heavenly priesthood of Jesus Christ. இந்த எபிரேய புத்தகத்தை எழுதினவர், அவர் பவுலா என்று தெரியவில்லை, இல்லை வேறு யார் என்று தெரியவில்லை. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியத்துவத்தை இயேசு கிறிஸ்து எப்படி செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற காரியத்தை எவ்விதமாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறார். But his readers were so immature, he could not do it. ஆனால் இந்த புஸ்தகத்தை வாசிப்பவர்கள் மிகவும் வளர்ச்சியடையாத நிலையிலே இருக்கிறார்கள். இன்னும் அடிப்படையான காரியத்தையே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு எப்படி இந்த பரலோக காரியத்தை சொல்வது என்பது தெரியவில்லை. It is not difficult to determine believers' spiritual maturity or immaturity if we discover what kind of diet they enjoy. என்ன விதமான உணவை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிந்தால் அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்களா அல்லது முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிப்பது ஒன்றும் சிரமமான காரியம் அல்ல. Immature believers know little about the present ministry of Jesus Christ in heaven. ஆவியிலே முதிர்ச்சி அடையாத விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் என்ன விதமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறித்து மிக சொற்பமான அறிவே இருக்கும். They live on Bible stories and not Bible doctrines. வேதாகமத்தில் இருக்கும் கதைகளை படித்து அதிலேயே அவர்கள் உழன்று கொண்டிருக்கிறார்களே ஒழிய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற போதனைகளை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. They have no understanding of 1 Corinthians 2:6-7. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 உள்ள வசனங்களிலே குறிப்பிட்டு இருக்கும் காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. அந்த 6 முதல் 7ஆம் வசனத்தில் என்ன காரியங்கள் எழுதியிருக்கு? அப்போ என்னென்னா, இன்றைக்கி இந்த உலகத்திலே ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அல்லது கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்வோர் என்ன நினைக்கிறாங்க? நான் இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினேன், நான் இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பவுல் என்ன சொல்கிறாரு? என் வேலை ஒரு பார்ட், ஒரு பெரிய மாளிகையை நாம் கட்ட வேண்டும். நான் ஒரு பார்ட்டை செஞ்சுட்டு போயிட்டேன். நான் அடித்தளம் போட்டேன், அதுக்கு மேலே இன்னொருத்தன் வேறு மாளிகையை கட்டுகிறான். விவசாயத்தில் நீங்கள் போனீங்கன்னா இப்போ நெல் நடவு நடணும். நீங்களாம் வயலுக்கு வந்து பார்க்குறதில்ல. நெல் நடவு நடுறதுக்கு வயலை ஒருத்தர் தயார் பண்ணணும். அந்த வயலை தயார் பண்ணுறதுக்கு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து வயலை தயார் பண்ணுவார். அப்படி தயார் பண்ணி முடித்த பிறகு அவருக்கும் வயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அடுத்து ஒருத்தர் வந்து விதை விதைப்பார். விதை விதைத்து போனோன்னா அவர் கூலியை வாங்கிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். அவருக்கும் அந்த வயலுக்கு இனிமேல் சம்பந்தமே கிடையாது. அடுத்து ஒருத்தர் வந்து அந்த நாற்றங்காலை முழுவதுமாக பராமரித்து கொண்டே வருவான். அதுக்கப்புறம் அவன் போயிடுவான், அவனுக்கும் அந்த வயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்புறம் நாற்று பறிப்பதற்கென்று 4 பேர் வருவார்கள். அவர்கள் வந்து நாற்றை பறித்து வைத்துவிட்டு போயிடுவார்கள். இனிமேல் அவர்களுக்கும் அந்த வயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. அடுத்து 10 பேர் வந்து நடுவார்கள், நட்டு விட்டு போயிடுவாங்க. அப்புறம் அவனுக்கு அந்த வயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்புறம் ஒருத்தர் வந்து நீர்ப்பாசனம் செய்வான், அவனுக்கும் அந்த வயலுக்கும் அதோட வேலை முடிஞ்சு போச்சு. அறுக்கிறதுக்கு வேறு ஆள் வருவான், அறுத்து முடிச்சுட்டு போயிடுவான். அதுக்கு அவனுக்கு வயலுக்கு சம்பந்தம் இருக்காது. அடுத்து வயலில் இருக்க அறுத்த வயிற்றை கொண்டு போய் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பார்கள். மூட்டையை தூக்கிட்டு போவான், டிபிசியில் கொண்டு போய் போடுவோம்.
அதுக்கப்புறம் அவனுக்கும் அந்த வயலுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓனர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவார். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஓனர் ஒரு ஆள் தான். அதான் நம்முடைய வாழ்க்கை. பரிசுத்த தேவன் ஒருவர் தான். நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறதுக்கு என்ன இருக்குது? நான் நட்டுட்டு போகிறேன், இவர் அறுப்பாராம். ஏன் பொறாமப்படுற? உன் வேலை நடுற வேலை, அதோடு போயிட்டே இரு. போய் அடுத்த வயலில் போய் நடியா. ஏகப்பட்ட வயல் நட வேண்டி கிடக்கு. அறுத்துட்டியா? அடுத்த வயலில் போய் அறுக்கப்போ. நீர்ப்பாசனம் பண்ணிட்டியா? அடுத்த வயலில் போய் நீர்ப்பாசனம் பண்ணப்போ. உன்னுடைய வேலையை நீ செய். அதான் பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், போதனை. இதை புரிந்து கொள்ளாமல் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் உங்களுடைய பங்கு என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் ஃபுட்ஸ் would you say best represents your current spiritual diet? Why? நீங்கள் இன்னமும் பாலை உண்பவர்களாக இருக்கிறீர்களா அல்லது திட உணவை உண்பவர்களாக இருக்கிறீர்களா? என்ன உணவை நீங்கள் உண்கிறீர்கள் என்பதை எது தெளிவாக விளக்கி சொல்கிறது? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்கள் ஆவியிலே வளர்ச்சி அடைந்திருக்கிறீர்களா? இந்த மாதிரியான பாடங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ளும்போது ஆவியிலே வளருவதற்கும் உறுதிப்படவும் உதவி செய்கிறது. இப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமை கொள்வதற்கு வேலையே இல்லை. அவனவன் அவனுடைய பங்கை செய்து கொண்டு போயிட்டே இருக்கணும். ஆண்டவர் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறாரோ அதை செய்யணும். அதான் பவுல் ரொம்ப கோபத்தில் கேட்குறார். எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா? அப்படி இல்லை. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதிலே நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே நாம் என்ன பணி செய்கிறோம் என்பதை குறித்து திட்டமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அந்த விதத்திலே ஆண்டவரோடு கூட நாம் இணைந்து வளர வேண்டும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?